நமசிவாய. உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த சேனல்ல. இப்போ வந்து ஒரு சிம்பிள் மணி ஸ்பெல் தான் பார்க்க போறோம். அதாவது பிரியாணி இலை. இந்த பிரியாணி இலையை பத்தி ஆல்ரெடி கூட ஒரு பதிவு போட்டிருந்தோம். நான் வந்து 2015லயே போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி டீடைல்ஸ் எல்லாம் கூட கொடுத்திருந்தேன். இந்த பிரியாணி இலையில வந்து நம்ம வந்து எந்த மாதிரியான விஷயங்கள் செய்யலாம், அதோடைய அஸ்ட்ராலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, சிக்னிபிகன்ஸ் என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம், அதே மாதிரி எலிமெண்டல் சிக்னிபிகன்ஸ் என்ன, இதை பத்தி எல்லாமே டீடைலா வந்து நம்ம ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு வீடியோல பேசிட்டோம். சோ அந்த ஒரு விஷயமும் பலருக்கு பயன் தந்து வருகிறது என்றுதான் வந்து ரெகுலரா இது வரைக்கும் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ். சோ உங்களுக்கு இஷ்டம் இருந்தா நீங்க வந்து அதை போய் பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். சோ இப்போ இந்த பிரியாணி இலையில எடுத்து செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் பார்க்க போறீங்க. இது வந்து ஆண் பெண் இருவருமே எந்த டைம்ல வேணாலும் செய்யலாம். ரொம்ப பெஸ்டா ஒர்க் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாட்டர்டே தவிர மத்த நாள் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். மத்தபடி இருக்கிறது மணி ரிலேட்டடான ஒரு விஷயம் தான். இந்த மணி ரிலேட்டடான விஷயம்னு சொல்லும்போது உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். மாசம் இப்ப நம்ம வந்து ஒரு ஆழ்மன கட்டளை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சப்கான்சியஸ் மந்திரம் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு விஷயத்தையும் இதில் இணைத்து இருக்கிறேன். இனிமே உங்களுக்கு விருப்பப்பட்ட மாசம் நம்ம வந்து இந்த பேலீஃப்ல கூட அந்த மாதிரியான ஒரு விஷயம் செய்யலாம். அது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு நார்மலா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் செய்துட்டு இந்த ஒரு விஷயத்தையும் செய்து எக்ஸ்ட்ரா இப்ப அதன் மூலமாவே நன்றாக பயனடைந்து வருவதாக தான் எல்லாருமே சொல்லிட்டு வரீங்க. இதில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த பேலீஃப்ல என்ன செய்ய வேண்டும், என்ன எழுத வேண்டும் அப்படின்றத வந்து பாத்துக்கோங்க. இந்த மாதிரியான ஒரு பெரிய பேலீஃப் எடுத்துக்கோங்க. இதுல வந்து அதாவது பிரியாணி இலை, இந்த பிரியாணி இலையில ஃப்ரண்ட் பகுதி இருக்கு இல்லையா, முதல் பகுதியில வந்து இந்த மேல் பகுதியில வந்து சிகப்பு கலர்ல உங்களுடைய பெயர் எழுத வேண்டியது ஒரு முக்கியமான இந்த ஆழ்மன கட்டளை அப்படின்னு சொல்ற மாதிரி மணி அஃபர்மேஷன்ஸ், சப்கான்சியஸ் மந்த்ரா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் ரொம்ப எஃபெக்டிவான, நல்ல ஆற்றல் மிக்கதாக, அதிர்வு மிக்கதாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இப்ப வந்து நீங்க வந்து பார்க்க போறீங்க. அந்த ஒரு விஷயத்தை எழுதி வைத்துக் கொள்ள வேண்டியது. அதை எழுதிட்டு அதுக்கப்புறம் இதை என்ன பண்ணணும், அந்த 1ஆம் தேதி முன்னாள் நீங்க வந்து 31ஆம் தேதியே கூட ஒரு விஷயம் பண்ணலாம். அதை என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்றேன், பாத்துக்கோங்க. இதுல வந்து நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய பெயர் எழுதி விட வேண்டியது. சிகப்பு கலர்ல தான் எழுதுறீங்க. ஒருத்தரோட பேர் தான் எழுதணும். வீட்டுல கப்புள்ஸா இருந்தீங்கன்னா கூட அவங்க தனித்தனியா எழுதி வைத்துக் கொள்ள வேண்டியது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா லெதர்ல யூஸ் வைக்காதீங்க. இது உங்க பர்ஸ்ல தான் வைக்கணும். பர்ஸ்ல வைக்கலாம் ஒண்ணு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மணி ஏதாவது கேஷ் பாக்ஸ் மாதிரி வச்சிருந்தீங்கன்னா அந்த கேஷ் பாக்ஸ்ல வைக்கிறதும் அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ராமன் அப்படின்ற மாதிரியான ஒரு பெயர் போட்டிருக்கேன் பாருங்க. இப்ப ராமன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் போட்டிருக்கு பெயர். இப்ப இந்த ராமன் போட்டிருக்கீங்க இல்லையா, போட்டுட்டு இதுல என்ன பண்றீங்கன்னா நீங்க நான் வந்து சொன்ன மாதிரியான ஒரு ஃப்ரீக்வன்சி மந்த்ரா தான் எழுத போறீங்க. என்னன்னா அது வந்து உங்களுக்கு இப்ப ஸ்கிரீன்லயும் வரும். பட் நான் வந்து இதுல எழுதி காட்டுறேன், நீங்க எப்படி எழுதணும். எல்லாமே கேப்ஸ்ல தான் எழுதணும். நான் எழுதியிருக்க மாதிரியான ஒரு முறையாகவே தொடர்ந்து செய்யுங்கள். அதுதான் உங்களுக்கு வந்து பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். மணி ரெயின், சடன் கெயின். எஸ் வராது. மணி ரெயின் சடன் கெயின்ஸ் அப்படி வராது. மணி ரெயின் சடன் கெயின் அது மாதிரியான ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்க மாதிரியான ஒரு வார்த்தை தான் இதில் வந்து நம்ம வந்து இதோட வைப்ரேஷன் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டு அது மாதிரியான ஒரு வார்த்தை தான் இதில் அமைக்கப்பட்டிருக்கிறது. ராமன் அப்படின்னு உங்களோட பேர் என்னவோ அந்த ஒரு பேரை எழுதி கொள்ள வேண்டியது. கிழக்கு பார்த்து உட்காந்து எழுதினீங்கன்னா அதிகப்படியான பலன் தரும். சிகப்பு கலர் பேனா, மணி ரெயின் சடன் கெயின், அவ்வளவுதான். நீங்க இது மாதிரி எழுதி வச்சிருக்கீங்க. இது வந்து ஃப்ரண்ட் பக்கத்துல எழுதுறீங்க இல்லையா. இதுக்கப்புறம் பேக் பக்கத்துல இந்த மாதிரியாக, அதாவது பாத்துக்கோங்க, இந்த மாதிரி பேக் பக்கத்துல வந்து இப்ப நீல வாக்கிலே இந்த மாதிரி எழுதணும். நீங்க நீள் வாக்குல எழுதணும். காம்பு மேல் பகுதியில் இருக்க வேண்டும், நீள் வாக்குல எழுதணும், நுனி கீழே இருக்க மாதிரி. இந்த சிம்பிள் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த சிம்பிள் நம்ம வந்து 1.5 வருஷம் முன்னால கொடுத்திருந்தோம், ஃபெகு சிம்பிள் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இதே மாதிரி வந்து வேறு ஒரு பதிவும் இந்த ஃபெகு சிம்பிள் வச்சு நான் கொடுத்திருந்தேன். ஃபெகு சிம்பிள், அதாவது இந்த ஒரு சிம்பிள்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரியான ஒரு சிம்பிள்ஸ் வச்சுட்டு இந்த ஃபெகு சிம்பிள் மாதிரியே வந்து வேறு சிம்பிள்ஸ் நிறைய இருக்கின்றன. இதை வைத்துக் கொண்டு பல்வேறு வித விஷயங்களை நம்ம வந்து எளிதாக சாதித்துக் கொள்ள முடியும். அதிகப்படியான அன்பர்கள் வந்து இதன் மூலமாக பலனடைந்திருக்கிறார்கள். சோ நீங்க எழுத வேண்டியது ஒண்ணும் இல்ல, இந்த மணி ரெயின் சடன் கெயின் அப்படின்னு எழுதுறீங்க. மேல வந்து உங்க பேர் எழுதிடுறீங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த மாதிரி எழுதிடுங்க. காய வச்சிருங்க. ஏன்னா இது காய வச்சீங்கன்னா தான் நல்லது. அல்லது உங்களுக்கு வந்து காய வைக்காம நீங்க வந்து அப்படியே எடுத்து இதை கவர்ல போட வேண்டாம். இந்த மாதிரியான ஒரு கவர் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்து போட்டுக்கோங்க. நான் லெதர் பர்ஸ்ல யூஸ் பண்ணிட்டு அப்படியே எடுத்து நீங்க உள்ள வச்சுக்க வேண்டியதான். இதை வந்து அப்படியே உள்ள வைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதோடைய எனர்ஜி, அந்த மணி எனர்ஜி, அதே மாதிரி இதோடைய ஒரு ஜெனரலாவே இந்த பேலீஃப் அப்படின்னு அந்த பிரியாணி இலைக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு ஆசைகளையுமே, அதாவது நம்ம வந்து
ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான பாசிட்டிவான விஷயம், அதாவது கடன் தீர வேண்டும் அப்படின்னு எழுதுறதுக்கு பதிலாக எனக்கு பணம் வர வேண்டும், அந்த மாதிரியான விஷயங்களை எழுதினாலும் பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நெகட்டிவான விஷயங்களை எழுதுவது அப்படிங்கறது வந்து தவிர்ப்பது நல்லது. நெகட்டிவான விஷயங்களுக்கும் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், நெகட்டிவிட்டி போகிறதுக்கு இதை கண்டிப்பான முறையில யூஸ் பண்ணலாம். பட் அதை தவிர்க்கிறது, இந்த மாதிரியான விஷயம் பண்ணுவது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய ஒரு முறையா இருக்கும். சோ இந்த மாதிரியான ஒரு கவர்ல போட்டுறீங்க, பேக்ல இந்த மாதிரி பண்ணிட்டு இதை வந்து இது மடிச்சிருங்க. அழுத்தி மடிக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பான முறையில உங்களுக்கு இதோடைய ஒரு உடஞ்சு போறதா இருக்கும். ரொம்ப இதா இருக்கிற, ரொம்ப ஏஜ்டு லீஃபா இருந்ததுன்னா உடஞ்சு போகத்தான் செய்யும். அதனால கொஞ்சம் இலசா இருக்கிறதா வாங்கிக்கோங்க. இலசா இருக்கிறதா வாங்கினா மடிஞ்சுதான் போகும், உடையாது. சோ அந்த மாதிரியான ஒரு இலசா இருக்கிற இலையா வாங்கி நீங்க தேடி பார்த்து வாங்க வேண்டியது. இது என்ன பண்ணணும்னா, அப்பப்போ கையில வச்சுட்டு, உங்களால எப்பெல்லாம் முடியுமோ கையில வச்சுட்டு அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக. இது தொடர்ந்து சொல்லி வர வேண்டும் இல்ல. நம்ம வந்து மந்த்லி இருக்கிற மந்த்ராஸ் வந்து நம்ம தொடர்ந்து எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லுவேன் இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் இதை நீங்கள் எப்பொழுதும் உங்களுடைய பெயரோட சேர்த்து இந்த ஒரு விஷயத்தையும் இதை பார்த்து முடிச்சுட்டு, இந்த பின்னாடி இருக்கிற சிம்பிள் உங்களால முடிஞ்சதுன்னா ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் பண்ணுங்க. அதுக்கு மேல தேவையில்லை. எவ்வளவு நேரம் பண்ணாலும் அதனால ஒன்றும் தவறு கிடையாது. பட் 5 மினிட்ஸ்ங்கிறது மினிமம் அப்படிங்கறதுனால இந்த ஒரு விஷயம் சொன்னேன். 5 மினிட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை செய்து உங்களுடைய பர்ஸ்குள்ள வச்சிருங்க. பர்ஸ்குள்ள அல்லது வந்து உங்களுடைய ரெகுலரா உங்ககிட்ட இருக்கிற உங்களுடைய உடம்பில் ஒட்டி இருக்க மாதிரியான இருக்கக்கூடிய ஒரு வேலட்ல, உங்களுக்கு பர்ஸே நான் வைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்க உங்களுடைய பேக்கெட்ல போட்டுக்கலாம். அது மாதிரி, அதாவது உங்களுடைய எனர்ஜியோட இந்த எனர்ஜி கலக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம், நல்லா ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு அப்படின்ற மாதிரியான விஷயம். இது மாதிரி எக்ஸ்ட்ரா இன்னொன்னு பண்ணிட்டு கூட உங்களோட கேஷ் வாலெட்ல நீங்க ஏதாவது ஒன்னு, சாரி கேஷ் பாக்ஸ்ல ஒன்னு வைக்கிறது, உங்களுடைய ஆர்னமெண்ட்ஸ் பாக்ஸ்ல ஏதாவது ஒன்னு வைக்கிறது. ஆர்னமெண்ட் பாக்ஸ்ல எல்லாம் இந்த மாதிரி நம்ம வந்து மணி ரெயின் போட்டிருக்கோமே, வைக்கலாமா அப்படின்ற மாதிரி இருந்தா தாராளமான முறையிலே ஆர்னமெண்ட்ஸ் அப்படின்னு வார்த்தைகள் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. மணி ரெயின், சடன் கெயின் இதே எழுதிட்டு நம்ம தாராளமான முறையில அதுல ஆர்னமெண்ட் பாக்ஸ்லயும் வைக்கலாம். வேற ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸ் வச்சிருந்ததுன்னா அந்த இடத்துலயும் வைக்கலாம். இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்கள். மத்தபடி எப்படி இருக்கீங்க, என்ன விஷயங்கள் எல்லாம் என்னோட பார்த்து சொல்லுங்க. நமசிவாய்.